சரி, இப்போ இது வரைக்கும் வந்துட்டோமா? இதில் பாரு, வந்துடும். இதுவும் பிஆர்கியூ தான், இதுவும் பிஆர்கியூ தான். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ், இது நெகேஷன் கரெக்டா? அப்போ இது ஒன்றுனா இது ஜீரோ கரெக்டா? இதுவும் பிஆர்கியூ தான், இதுவும் பிஆர்கியூ தான். ஆனால் இது நெகேஷன். அப்போ இது ஒன்றுனா இது ஜீரோ கரெக்டா? இது ஆமா. ஒன்றுனா இது ஜீரோ கரெக்டா? இப்போ என்ன பண்ணிருக்கோம், நடுவில் என்ன இருக்கு? ம். ஆர் இருக்கு. ஆர்னா என்ன? ஆடு கரெக்டா? ஆமா. ம். அப்போ ஒரு ஜீரோவையும் ஒன்றையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? ஒண்ணுதான் வரும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன எழுதலாம்? பி ஆர் கியூ தான் வரும். பிஆர்கியூ அதுதான் ஒன்று, ஓகே தான். அப்போது எப்பவுமே ஜீரோவையும் ஒன்றையும் ஆட் பண்ணால் எனக்கு ஒன்று தான் வரும் கரெக்டா? அப்போது நான் ஆமா. பிஆர்கியூன்னு எழுதுறதுக்கு பதிலாக ட்ரூன்னு எழுதிக்கலாம் கரெக்டா? இங்கே எழுதணும், இந்த ஃபார்முலா எழுதணும், தெரியுதா? இப்போ ஒரு இதையும் அதோட நெகேஷனையும் ஆட் பண்ணோம்னா என்ன வருது? ட்ரூ வருதா? ட்ரூ ட்ரூ. அதாவது ஒரு பியும் அதோட நெகேஷன் பியும் காம்ப்ளிமெண்ட். ஆட் பண்ணால் ட்ரூ, காம்ப்ளிமெண்ட்லாம். அப்போது இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்னா, இது அப்படியே இது மொத்தத்தையும் என்ன எழுதிக்கலாம்னா, இதுக்கு பதிலாக மொத்தமாக ட்ரூன்னு எழுதிக்கலாம். ட்ரூன்னு எழுதிட்டு மீதி என்ன இருக்கு? அண்ட் ஆர் இருக்கு. ஓகேவா? இது என்னலா? காம்ப்ளிமெண்ட் லா. காம்ப்ளிமெண்ட் லா. ஓகேவா? இது இப் வெறும் பார்த்து பார்த்து லாவை பார்த்து போடுறது அவள் தான் ப்ரோ. அவ்வளோதான். 13 ஆமாம். மார்க்கு. இப்போ என்ன இருக்கு? ட்ரூ ப்ரோ அண்ட் ஆர் கன்ஃபார்மா இது இருக்கு. 13 மார்க்கா? ஆமாம், கன்ஃபார்ம் வரும். இந்த மாதிரி பெருசாக கொடுப்பாங்க. இதுவே சின்னது தான். ஓகேவா? சரி, இப்போ இப்படி இருக்கு, ட்ரூ அண்ட் ஆர்ன்னு இருக்கு. அதாவது ஒன்னையும் ஆறையும் மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. ஒன்னையும் ஆறையும் மல்டிப்ளை பண்ணா என்ன இருக்கும்? இது எப்படி bro சொல்றது? வெறும் ஒன்னையும் ட்ரூவையும் ஆறையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா அது ட்ரூங்கிறது என்னது? ஒன்னுது கரெக்டா? ஆமா. ஒன்னையும் ஆறையும் மல்டிப்ளை பண்ணா ஆறு தான். ஆ, ஒன் இன்ட்டு ஆறு ஆறு தானே? ஒன் இன்ட்டு ஆறு ஆறு தானே? ஆமா ஆமா. அதை தான் இங்கே பண்ணுறோம். ட்ரூங்கிறது ஒன்று, ஆண்டுங்கிறது மல்டிப்ளை, ஆறுங்கிறது ஆறு தான். அப்போது ஒன் இன்ட்டு ஆறு வந்து என்ன எழுதிடலாம்? இதையும் ஆறுன்னு எழுதிடலாம் கரெக்டா? அவ்வளோதான். ப்ரோ இப்போ நீ ட்ரூ ஒன்னுன்றிய ப்ரோ, அது நீயா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறியா இல்லை அப்படிதான் பார்க்கணுமா? ட்ரூனாலே ஒன்று தானே? ட்ரூனா எப்போவும் ஒன்று, ஃபால்ஸ்னா எப்போவும் ஜீரோ. அவ்வளோதான். எப்போவுமே எல்லா லாஜிக்கே அதான். ட்ரூனா ஒன்று, ஃபால்ஸ்னா ஜீரோ. அப்போ நம்ம என்ன எழுதுறோம்? எல்ஹெச்எஸ் எடுத்து ஆறுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஆறு தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது கரெக்டாக? ஆறு வந்துருச்சா? ஸோ ஈக்குவல் டு எல் ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்னு போட்டுரும். அவ்வளோதான். அம்மா, ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான். அதான் ப்ரோ சளியா? இல்லை, இது தும்மலா வருது. இதுவும் இதே லா தான். இந்த லா தான். எங்கே இருக்கு அந்த லா? இந்த இந்த லா, இந்த லா இல்லையோ? இந்த இங்கே இருக்கு. ம் ஒரு இதையும் ஒரு நம்பரையும் ஒரு பிங்கிற ஒரு இதையும் ட்ரூவையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? பி தான் வருது கரெக்டா? எதுக்குள்ள ட்ரூவை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். அதான் இங்கே போட்டிருக்கோம். ஒரு டி கூட ஆறை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆறு தான் வந்துச்சு. அப்போ இது என்ன லா? ஐடென்டிட்டி லா கரெக்டா? அந்த லாவை இங்கே எழுதிடும். ஐடென்டிட்டி லா. அப்போ இந்த ஒரு குட்டி சம்க்கு எத்தனை லா யூஸ் பண்ணியிருக்கோம் பாரு. டிஸ்ட்ரிபியூட் ஒன்று, அசோசியேட் ஒன்று, டிமார்கன் ஒன்று, கம்யூட்டேட்டிவ் ஒன்று, திருப்பி காம்ப்ளிமெண்ட் ஒன்று, ஐடென்டிட்டி 9ல் 6 இங்கேயே யூஸ் பண்ணிட்டோம். அதையும் பாதியிலாவே என்ன பண்ணியிருக்கோம்? ரிவர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் படிக்காம இது எதுவுமே பண்ண முடியாது. புரிஞ்சதா? சரி. இது போக ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்ட் மட்டும் இரு. ஓகே. ம் இது போக ஒரு சின்ன ரெண்டு ஃபார்முலா மட்டும் இருக்கு. ஓகேவா? எதை எது எதை எப்படி எழுதலாம்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது இப்போ உனக்கு ஆண்டுனா தெரியும், ஆறுனா தெரியும். ஆண்டுனா மல்டிப்ளை தெரியும், ஆறுனா ஆடு தெரியும் கரெக்டா? அது எது இப்படி இருக்கு? பி தென் கியூன்னு இருக்கு. இப்போ இதில் உனக்கு ஆட் பண்ணணுமா மல்டிப்ளை பண்ணணுமா எதுவுமே தெரியாதுல்ல. அப்போ இந்த மாதிரி ஆமா. இருக்குன்னா இதை எப்படி எழுதலாம்னா, இதை வந்து இப்படி மாற்றி எழுதிக்கலாம். பி தென் கியூன்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் இருக்கு தெரியுமா? இந்த ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? பி இருக்கா? இந்த பிக்கு ஒரு நெகேஷன் போட்டுட்டு நடுவில் ஒரு ஆர் போட்டு கியூன்னு எழுதிடலாம். இதான் ஜென்ரல் ஃபார்முலாவே. இந்த மாதிரி தென்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து இப்படி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேவா? இதே இது இப்படி இருக்கு. பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூன்னு இருக்கு. இதுக்கும் உனக்கு என்ன பண்ண தெரியாதுல்ல. ஸோ இதையும் எப்படி மாற்றிக்கலாம்னா இப்படி மாற்றிக்கலாம். எப்படி மாற்றிக்கலாம்னா பி தென் கியூ அண்ட் கியூ தென் பி, இப்படி மாற்றிக்கலாம். கியூ தென் பி, சாரி, பி தென் கியூ அண்ட் கியூ தென் பி, இப்படி மாற்றிடுவேன். இப்போ இந்த தென்னுக்கு திருப்பி என்ன போட்டுக்கலாம்? தென்னுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? நெகேஷன் பி ஆர் கியூ அண்ட் இங்கே
நெகேஷன் கியூ ஆர் பி. புரிஞ்சா? இந்த மாதிரி ம். தென்னு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இருக்கிறத நம்ம எப்படி ஆரும் ஆண்டும் சொல்லி மாத்துறோம். அதுதான். ஓகேவா? இவ்வளவுதான். இவ்வளவுதான். சரி, இது போக கான்ட்ரா பாசிட்டிவ்னு ஒன்று கேட்பாங்க. அது ஒரு உனக்கு இப்படியே கொஸ்டின் வச்சே சொல்லிடலாம். சரி, கான்ட்ரா பாசிட்டிவ்னா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒண்ணுமே இல்லை. ப்ரோ இப்போ ம் ஒரே நிமிஷம். இப்போ ம் அந்த இதெல்லாம் இருக்கே ப்ரோ, அந்த எப்படி சொல்றது, அந்த PQRS 4 டேர்ம் வருமே. அதுவும் வரும். பிக்யூஆர்எஸ்ன்னு வந்துச்சுன்னா அது எப்படி அதில் சம் எதுவுமே மாற போகிறதில்ல, எதுவுமே மாற போகிறதில்ல. ஓகேவா? மேக்ஸிமம் ஃபார்முலா வச்சு கேட்டான்னா பிக்யூஆர் 3 தான் கேட்பான். ஓகேவா? 3க்கு மேலே தாண்டி போக மாட்டான். ஃபார்முலா வச்சு கேட்டான் கன்ஃபார்ம் 3 தான் கேட்பான். ஓகேவா? பிக்யூஆர்எஸ் தான் வந்துச்சுன்னா ம். ட்ரூத் டேபிள் போட சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பிக்யூ கியூக்கும் மட்டும் ட்ரூத் டேபிள் போடுறேன்னா என்ன வரும்? வெறும் ட்ரூ 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 ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் போடுவேன். ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ். ட்ரூ ஃபால்ஸ் போடுவேன். ஓகேவா? இதே பிக்யூ ஆருக்கு போடுறேன்னா எப்படி போடணும்னா, இங்கே 2 ட்ரூ 2 ஃபால்ஸ்னு ஆரம்பிச்சியா, இங்கே எப்படி ஆரம்பிக்கணும்னா 4 ட்ரூ 4 4 ஃபால்ஸ்னு ஃபால்ஸ். ஆரம்பிக்கணும். ஓகேவா? அடுத்தது திருப்பியும் கியூக்கு என்ன பண்ணணும்? கியூக்கு 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். 2 ட்ரூ, 2 ஃபால்ஸ். அது நம்ம எதனா வேணா ஆரம்பிக்கலாம்ல ப்ரோ. இப்போ ஆமாம், ஃபால்ஸா எங்க கூட ஆரம்பிக்கலாம். 4 ஃபால்ஸ், அப்படின்னு 4 ட்ரூ கூட ஆரம்பிக்கலாம்ல. எப்படி ஆரம்பிக்கிறேன். இது வந்து ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், இப்போ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஆ இதே பிக்யூஆர்எஸ்ன்னு இருக்குன்னா, பிக்யூஆர்எஸ் இந்த மாதிரி 4 இருக்குன்னா, இங்கே 4 நாளாக ஆரம்பிச்சியா, இங்கே என்ன 8 8 ஆரம்பிக்கணும். 8 ட்ரூ. 1 2 3 4 5 6 7 8 8 ட்ரூ 8 ஃபால்ஸ். ஓகே, இது மாதிரி கீழே இதெல்லாம் போயிட்டே கேட்பானா இருக்கும். ப்ரோ 8 ஃபால்ஸ்லாம்? 6 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 6 வரைக்கும் போகலாம். பிக்யூ 6 வரைக்கும் போகலாம். இந்த மாதிரி கேட்டிருக்கான். எஸ்னா அது ரொம்ப பெருசாக போயிடும். அது அப்புறம் டிபிசிஓ மாதிரி போயிடும். எஸ் ஆனா அதிகமாக வந்து கேட்க வாய்ப்பு இல்லை. PQ, ஆமாம், ஆனா இதுதான் கான்செப்ட். ட்ரூத் இதுதான் இந்த டேபிள் கேட். காம்பினேஷன் போடுறது உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இந்த மாதிரி வெறும் 2 இருந்துச்சுன்னா 2 2 4 2 2 1 1ன்னு போடணும். 2 1 இந்த கான்செப்ட்ல போடணும். 3 இருந்துச்சுன்னா இது வந்து 4 2 1ன்னு போடணும். இது பிக்யூ ஆர்எஸ்ன்னு இருந்துச்சுன்னா எப்படி போடணும்? இது 8 இது 4 இது 2 இது 1ன்னு போடணும். புரிஞ்சதில்ல? அப்படியே நம்ம ஈவன் ஆர்டரா வரணும். இதுதான். சரி, இப்போ கான்ட்ராபோசிஷன் என்னன்னா, இப்போ பி தென் கியூன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ப்ரோ இப்போ ஒரே ஓகேவா? நிமிஷம் ப்ரோ. இப்போ ம். இப்போ வந்து இப்போ வித் ட்ரூத் டேபிள் கேட்டா நமக்கு ஈஸியா லக்கா, இல்ல வித்தவுட் ட்ரூத் டேபிள் நமக்கு லக்கா? ட்ரூத் டேபிள் கேட்டால் ஈஸி. இப்போ இவ்வளோ பெரிய சம் பண்ணில்ல, இதை நீ ட்ரூத் டேபிளில் பண்ணினா ஆ. உனக்கு ரொம்ப ஈஸியாயிரும். என்ன பண்ணலாம்னா, நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவ? ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிளில் பிக்யூஆர் போட்டுப்ப. போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுவ? இந்த வேற என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கண்டுபிடி. உனக்கு நெகேஷன் கியூ தேவையா? நெகேஷன் கியூ கண்டுபிடிப்ப. அடுத்து நெகேஷன் பி தேவையா? நெகேஷன் பி அடுத்த இதில் கண்டுபிடிப்ப. அடுத்ததுல இது தேவையா? இந்த மொத்த டேர்மு தேவையா? அடுத்த நெகேஷன் கியூ அண்ட் ஆர் கண்டுபிடிப்ப. அடுத்தது இங்கே கியூ அண்ட் ஆர் தேவையா? இது கண்டுபிடிப்ப. அடுத்து பி அண்ட் ஆர் தேவையா? இந்த பி அண்ட் ஆர் கண்டுபிடிப்ப. இது எல்லாமே டேரக்டா இங்கேருந்து பார்த்து பார்த்து ஃபர்ஸ்ட் போடுறது. ஒரே நிமிஷம் ப்ரோ. இப்போ ம். மவுஸ்ல ம். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா எதை ப்ரோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல தானே ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இல்ல? ஃபர்ஸ்ட் வந்து மெயினா குட்டி என்னென்னலாம் எலமெண்ட் இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் போட்டுரு. பி கியூ ஆர் போட்டுரு. ஓகேவா? அடுத்தது இந்த பி சரி. கியூ ஆருக்கு ஏதாவது நெகேஷன் ஒரே இருக்கா? நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். இப்போ PQRனா இப்போ 3 இருக்கு. பி கியூ ஆர் இருக்கு. 4 ட்ரூ 4 ஃபால்ஸ். 4 ஆமா, 4 ட்ரூ 4 4 ட்ரூ ஃபால்ஸ். 4 ஃபால்ஸ். இங்க 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். இங்க ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? மொத்தம் 8 இது வரும் ஆ. கீழே. ஓகேவா? அடுத்தது இந்த சிங்கிள் இதுக்கு பிக்யூஆருக்கு இந்த பியில் எங்கேயாச்சும் நெகேஷன் இருக்கான்னு பாரு சம்மில். ஆமா, இங்க நெகேஷன் இருக்கு. அப்போ நெகேஷன் பி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கியூவில் எங்கேயாச்சும் நெகேஷன் இருக்கா பாரு. ஆமா, நெகேஷன் கியூ இருக்கு. அப்போ நெகேஷன் கியூவும் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஆருக்கு எங்கேயாவது நெகேஷன் இருக்கா பாரு. ஆருக்கு எங்கேயுமே நெகேஷன் இல்லை. ஸோ அதை கண்டுபிடிக்க தேவையில்லை. சரி, இப்போ சிங்கிள் டேர்ம்லாம் ம். முடிச்சிட்டோமா? இப்போ அடுத்த டபுள் டேர்முக்கு போகலாம். டபுள் டேர்ம் என்ன இருக்குது? இந்த 3 டேர்ம் இருக்குது. இந்த நெகேஷன் கியூ அண்ட் ஆர்னு ஒரு டேர்ம் இருக்குது. கியூ அண்ட் ஆர்னு ஒரு டேர்ம் இருக்குது. பி அண்ட் ஆர்னு ஒரு டேர்ம் இருக்குது. இந்த 3 டேர்மே அடுத்த கண்டுபிடிப்போம். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டோமா? ம். இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டத்தையும், அதாவது நெகேஷன் பியையும் இந்த நெகேஷன் பியையும் இந்த நெகேஷன் கியூ அண்ட் ஆரையும் ஆண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவ? உனக்கு இங்கே கிடைக்கிற ஆன்சரையும் இங்கே கிடைக்கிற ஆன்சரையும் இது ரெண்டத்தையும் ஆண்ட் பண்ணி இது ரெண்டத்தையும் ஆண்ட் பண்ணி இங்கே போட்டுருவேன். ஓகேவா? இந்த இடத்துல போட்டுருவேன். கரெக்டா? ம். அடுத்து என்ன பண்ணுவேன்? இந்த 2 டேர்ம் இருக்கா, இந்த 2 டேர்மையும் இதையும் இதையும் ஆர் பண்ணி இது ரெண்டத்தையும் ஆர் பண்ணி அடுத்த போட்டுருவேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணும்? அவ்வளவுதான். அப்ப இப்போ இதான் ப்ரோ உனக்கு ஈஸி இல்ல? இந்த ஆன்சர் இங்கே கிடைச்சிருச்சு. இந்த இதுக்குள்ள ஆன்சர் இங்கே கிடைச்சிருச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன பண்ணும்? ஆறு போடணும். கரெக்டா? இது ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த 2 ம். ஆன்சருக்கு நடுவில் ஆறு போட்டு புதுசாக போட்டிங்கன்னா சம் முடிஞ்சு. அவ்வளோதான்.
இதான் ப்ரோ ஈஸி இல்ல. சம் போட்டினா உனக்கு எப்படி தெரியுமா வரும்? கடைசியில் ஒரு ஆன்சர் வருமா? அந்த ஆன்சர் நீ பார்ப்ப. அந்த ஆன்சரும் உன்னோட ஆரும் சேமாக இருக்கும். சேமாக இருந்துச்சுன்னா உன்னோட ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் ஆறுன்னு தானே ப்ரூவ் பண்ணணும். ஆமா. கரெக்டா? ஆனா நீங்க எழுதும் போது எது ப்ரோ கேட்டா, வித்தா வித்தவுட்டா? ரெண்டுமே கேட்டான் நினைக்கிறேன். ஒரு சப்டிஷனில் வித் இருந்துச்சு, இன்னொரு சப்டிஷனில் வித்தவுட் இருந்துச்சுங்க. ஆனால் கொஸ்டின் தப்பாக கேட்டான். தப்பா கேட்டானா? ஆமாம், கரண்ட்லியா? கொஸ்டினில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. ஆமாம், அது அட்டன் பண்ணவங்களுக்கு மார்க் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன திறமை கேட்டான் அவன் வந்து ஷோ இட் இஸ் அ டாட்டாலஜின்னு கேட்டான். ஓகேவா? ஷோ இட் இஸ் அ டாட்டாலஜினா ஆன்சர் கன்ஃபார்ம் ட்ரூ தான் வரும், வந்து ஆகணும். அவன் கொஸ்டின் அந்த மாதிரி கேட்டாலே ட்ரூன்னு தான் வந்து ஆகணும். ஏன்னா அவன் ஷோ தட் காமிங்கன்னு கேட்டான்ல. காமிங்கன்னா கண்டிப்பாக அது டாட்டாலஜியாக தான் இருக்கும். ஆனால் எல்லாரும் போட்டு பார்த்தோம், அது டாட்டாலஜி வரவே இல்லை. அப்போ வந்து கொஸ்டின் தப்பு. அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண எல்லாருக்கும் மார்க் கொடுத்துட்டாங்க. எந்த கொஸ்டின்லாம் ஷோ தட்னு காமிக்கிறானோ அவன் எதை ஷோ தட் பண்ண சொல்றான்? டாட்டாலஜி தான் ஷோ பண்ண சொல்றான். அப்போ ஆன்சர்ல கண்டிப்பா டாட்டாலஜி வரும்னு தான் அர்த்தம், வராம இருக்காது. ஓகேவா? ஆனா நாங்க போட்டு பார்த்தப்ப என்ன தரமா இருந்துச்சு? கொஸ்டின் போட்டு பார்த்தோம், இது PQRல 3 டேர்ம் வச்சு கொடுத்துருந்தான். ஓகேவா? போட்டு பார்த்தோம், நடுவில் ஒரே ஒரு இது மட்டும் ஃபால்ஸ் வந்துச்சு. நானும் சரி நான் தான் தப்பா போடுறேன்னு நினச்சிட்டு திருப்பி 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 செக் பண்ணி பார்க்குறேன், ஃபால்ஸ் தான் வந்துச்சு. சரி நானும் சொல்லிட்டு இட் இஸ் நாட் அ டாட்டாலஜின்னு போட்டு வந்துட்டேன். அதுக்கு வந்து கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துட்டான் அந்த கொஸ்டின். புரிஞ்சுதா? ம். நீ சரி. எழுதும் போதே அப்பயே ஈஸியா வந்துருதுல. ஆமா. அப்போ ட்ரூத் டேபிள் வச்சு கேட்டான், அதுவும் இன்னும் ஈஸி. அதான் ப்ரோ ட்ரூத் டேபிள்ஸ் தான் கேட்கணும். என்ன சரி, ஃபார்முலா படிச்சு இப்போ இந்த பி தென் கியூன்னு இருக்கா, இது நம்ம எப்படி? எப்படியும் நம்ம ஃபார்முலா படிச்சுதான் ஆகணும்ல. வித்தவுட் ட்ரூத் கண்டிப்பா, டேபிள் கேட்டானா லாக் ஆயிரும் இல்ல. கண்டிப்பா. ம். சரி, இதை வந்து கான்ட்ரா பாசிட்டிவ்ல எழுத சொல்றாங்க. ஓகேவா? பி தென் கியூன்னு இருக்கு, இதை கான்ட்ரா பாசிட்டிவ்ல எழுதுங்க அப்படி சொல்றாங்க. அப்படி சொன்னாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. செகண்ட் டேர்ம் இருக்குல்ல, இந்த செகண்ட் டேர்ம் இங்கே ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ, ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் எழுதிக்கோ. ஓகேவா? நடுவில் அதே மாதிரி தென்னு போட்டுக்கோ. போட்டுட்டு ரெண்டாவது நெகேஷன் போட்டுரு, அவ்வளோதான். இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து பிங்கிறது வந்து நீ லெவன்த்து படிக்கணும்னா, அதாவது 11th ஸ்டடி பண்ணணும்னா 10th பாஸ் பண்ணணும் ம். கண்டிப்பா. கரெக்டா? 11th படிக்கணும்னா கண்டிப்பா 10th பாஸ் பண்ணணும். அதான் பி தென் கியூ. அதாவது 11th படிக்கணும்னா 10th கண்டிப்பா பாஸ் ஆகணும். இதை நம்ம கான்ட்ரா பாசிட்டிவ்ல சொல்றோம். அதாவது கான்ட்ரா பாசிட்டிவ்னா அப்படியே தலையில சொல்றோம். அதாவது இங்க கியூங்கிறது என்னது? 10th பாஸ் ஆகிறது. கரெக்டா? நெகேஷன் கியூனா 10th ஃபெயில் ஆகிறது. நெகேஷன், அதனால ஃபெயில். வெறும் கியூனா பாஸ், நெகேஷன் கியூனா ஃபெயில். இங்கே நெகேஷன் பி, 11th ஸ்டடி பண்ணலாம், 11th ஸ்டடி பண்ண முடியாது, 11th நாட் ஸ்டடி. ஓகே, ஸ்டடி பண்ண முடியாது. அப்போ இங்கே ஃபெயில் என்ன ஆயிட்டா சொல்றாங்க? பாஸ் ஃபெயில் பண்ணுவாங்க. ஆயிட்டா உன்னால் 11th படிக்க முடியாது. இங்கே என்ன சொல்றாங்க? 11th படிக்கணும்னா 10th பாஸ் ஆயிருக்கணும். 10th ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா உன்னால 11th படிக்க. ரெண்டுத்துக்கும் மீனிங் சேம் தான். ஆனால் இதை வந்து இப்படி எழுதலாம்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் கான்ட்ரா பாசிட்டிவ். ஓகேவா? இதை வச்சு இது ஒரு 2 மார்க். இந்த 2 மார்க்ல 8 மார்க்ல இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறான். இந்த ஒரு கொஸ்டின் என்ன கொஸ்டின் தருமா, இந்த மாதிரி கொடுத்துருவான். இதை நிறைய வாட்டி கேட்டிருக்கான். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் வேற வேறையா இருக்கும், ஆனால் கான்செப்ட் சேம் தான். ஓகேவா? இப்போ என்ன கேட்பானா, டீம் இந்தியா, சாரி, டீம் இந்தியா வின்ஸ் whenever தோனி is captain. ம். இப்படி கேட்குறான். அதாவது டீம் இந்தியா வின்ஸ் whenever தோனி இஸ் கேப்டன். இப்படி கொடுத்துருக்கான். ஓகே, ஒரு ஸ்டேட்மெண்ட். எப்போல்லாம் டீம் இந்தியா எப்போல்லாம் வின் பண்ணுதா, தோனி கேப்டனாக இருக்கிறப்போலாம் டீம் இந்தியா வின் பண்ணுதான். ஓகேவா? அதாவது இங்கே பி என்ன கியூ என்னன்னு சொல்லி எழுதணும். டீம் இந்தியா வின் பண்ணுறது. கரெக்டா? டீம் இந்தியா வின், இதுதான் உன்னோட கியூ. ஓகேவா? இந்தியா வின், இதுதான் கியூ. ஓகேவா? எப்போ வின் ஆகுறாங்க? பி பி பி. இது பி. அடுத்து கியூ வந்து பி தென் கியூ. இந்தியா எப்போ வின் ஆகுறாங்க? தோனி கேப்டனாக இருக்கும்போது. அப்போ கியூங்கிறது தோனி கேப்டன். கரெக்டா? ஆ. அப்போ இதில் என்ன சொல்றாங்க? இந்தியா எப்போல்லாம் வின் பண்ணுதோ அப்போல்லாம் தோனி கேப்டனாக இருக்கான் அப்படி சொல்றாங்க. இதை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 விதமா எழுத சொல்லுவாங்க. ஒன்று கன்வர்ஸ் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் கான்ட்ரா பாசிட்டிவ் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்வெர்ஸ் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. கான்ட்ரா பாசிட்டிவ், இன்வெர்ஸ், 3 இதில் எழுத சொல்லுவாங்க. ஓகே, இன்வெர்ஸ். ஒன்னொன்றுத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது பி தென் கியூ தான் நம்ம கொஸ்டின். கரெக்டா? கன்வர்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, அப்படியே தலைகள் எழுதுறது. கியூ தென் பின்னு எழுதுறது, அவ்வளவுதான். இதான் கன்வர்ஸ். ஓகேவா? அடுத்து கான்ட்ரா பாசிட்டிவ்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம். கரெக்டா? என்ன பார்த்தோம்? அப்படியே நெகேஷன் போட்டு தலைகள் எழுதுறது. அதான் நெகேஷன் போட்டு தலைகள் எழுதுறது கான்ட்ரா பாசிட்டிவ். அதான் இந்தியா ஜெயிக்கலன்னா ஆ, டோனி இல்ல ஆமா. கேப்டனா. சரி, அடுத்து இன்வெர்ஸ்னா என்னன்னா, இந்த கான்ட்ரா பாசிட்டிவ் எழுதிருக்கீல்ல,
இதையே அப்படியே தலையில எழுதுனா, அதாவது நார்மலாக கொஸ்டின் அப்படியே எழுதிட்டு கொஸ்டினுக்கு இன்வெர்ஸ் போட்டுறணும். கொஸ்டின் அப்படியே எழுதிட்டு கொஸ்டினுக்கு நெகேஷன் போட்டோம்னா அதான் இன்வெர்ஸ். மூணுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சா? இது கொஸ்டினே சும்மா தலையில எழுதுறது, இது தலையில எழுதி நெகேஷன் போடுறது, இது வெறும் நெகேஷன் மட்டும் போடுறது. புரிஞ்சா? அப்போ இதுல எப்படி வரும்? நெகேஷன் மூணாவது ஒன் இன்வெர்ஸ் வந்து நம்ம மாத்தி போட்டிருக்கோம். நெகேஷனை மாத்தி போட்டு நம்ம செயின் போட்டோம். ஆமா, கரெக்ட் தானே? நெகேஷன் மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கோம், வேற எதுவுமே போடல. கொஸ்டின் அப்படியே எழுதி நெகேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். ஓகேவா? கான்வர்ஸ். இப்போ இந்த கான்வர்ஸ் டைலாக் எப்படி எழுதலாம்? அதாவது ப்ரோ இல்ல ப்ரோ இல்ல, கியூங்கிறது. ஒரே நிமிஷம். இந்த கான்வர்ஸ்ன்றது வந்து இப்போ பிக்யூ வந்து தலைகீழ போட்டோம். ஓகே, நம்ம அது நார்மல் கொஸ்டின், அது சரியா, அது நம்ம வின் பண்ணும்போது பாக்குறது. ம். இப்போ கான்ட்ரா பாசிட்டிவ்னா நம்ம அப்ப வந்து இப்படி அதோட இது பண்ணி இப்படி நீ அந்த வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இது ரிவர்ஸ், இது அப்படியே தலையில போட்டுறியா, இது ரிவர்ஸ்னு வச்சுக்கோ. ஓகேவா? சரி. அடுத்தது இங்க இருந்து இதுக்கு நெகேஷன் போடு. வெறும் நெகேஷன் மட்டும் போட்டா போதும். கன்வர்ஸுக்கு நெகேஷன் போட்டா சரி. அதான் கான்ட்ரா பாசிட்டிவ். திருப்பி இங்க இருந்து இதை ரிவர்ஸ் பண்ணு. இதை ரிவர்ஸ் பண்ணா அதான் இன்வெர்ஸ். ஓகே. ஓகேவா? சரி. இதுக்கு 8 மார்க் ஆகுது. இது கீழே ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இப்போ என்ன சொன்ன? கியூனா தோனி கேப்டனு, பினா இந்தியா வின். கரெக்டா? அப்போ இஃப் தோனி இஸ் கேப்டன், இஃப் தோனி இஸ் கேப்டன், இந்தியா வில் வின். இஃப் தோனி இஸ் த கேப்டன் நம்ம ஆஃப் அந்த இந்த 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 இந்தியா வில் வின். இந்த வேர்ட்ஸே நம்ம தலைகீழ கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி மாத்தி எழுதுறோம். ஆமா. அவ்வளவுதான் இல்ல? இது இந்த கான்வர்ஸுக்கு எழுதிட்டோம். கரெக்டா? அடுத்து கான்ட்ரா பாசிட்டிவ். கான்ட்ரா பாசிட்டிவ் நெகேஷன் கியூ இருக்கு. கியூங்கிறது தோனி கேப்டன். நெகேஷன் கியூனா தோனி கேப்டன் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? தோனி கேப்டன் இல்லைன்னா இந்தியா, பிங்கிறது இந்தியா இந்தியா வின்னு, இந்தியா லூஸ் ஆகும் சொல்றேன். இஃப் இந்தியா will lose. இஃப் தோனி இஸ் நாட் த கேப்டன், இஃப் தோனி இஸ் நாட் த கேப்டன், இந்தியா வில் லூஸ். கரெக்டா? இந்தியா ப்ரோ வில் இது 8 மார்க்கா ப்ரோ இது? ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பரில் மட்டும் 8 மார்க் பார்த்தேன். மற்ற எல்லாத்துலேயும் 4 மார்க்கில் இது சப்டிவிஷனாக பிரித்து பிரித்து கேட்குறான். 4 4 4 அந்த மாதிரிலாம் கேட்குறான். 4 4 கேட்குறான். 8 மார்க்கை கூட. ஓகேவா? இஃப் தோனி இஸ் நாட் த கேப்டன், இந்தியா வில் லூஸ். ஓகேவா? இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் பாரு. இது வந்து பிங்கிறது இந்தியா லூஸ் ஆனது, கியூங்கிறது தோனி கேப்டன். இஃப் இந்தியா சரி லூசஸ், bro. இஃப் இந்தியா தோனி லூசஸ் வாஸ் நாட் அ இஃப் இந்தியா லூசஸ் தோனி இஸ் நாட் த கேப்டன். சி இல்லை, இப்படி வரும். when India loses, Dhoni is not the captain. When India loses, Dhoni is not the captain. Not the captain. Not the captain. அவ்வளோதான். இதெல்லாம் கேட்டிருக்கான். உனக்கு இங்கே மெயினாக தெரிய வேண்டியது அவன் ஸ்டேட்மெண்ட் எழுதுறியா எழுதுன்னு பார்க்க மாட்டான். உனக்கு இந்த கான்வர்ஸ்னா இப்படி எழுதணும், கான்ட்ரா பாசிட்டிவ்னா இப்படி எழுதணும், இன்வர்ஸ்னா இப்படி எழுதணும். இது தெரியுதான் தான் பார்ப்போம். ஓகேவா? தன்னா ப்ரோ. இதுல நம்ம M3 தானே ப்ரோ அந்த மேத்தமேட்டிக்ஸ் இன்ஜெக்ஷன்லாம் வரும் இல்ல? அது ஆ ஒரே மாதிரி ஆமாம் இருக்குமே எல்லா ஆமாம். சமம் இல்ல? ம் ம் ம். அது கேட்டான் ப்ரோ போன வாட்டி. ஓகே ஓகே. அது சரி, எல்லா வாட்டியும் இன்னைக்கு கேக்குறான். அது எந்த இன்னைக்கு ரேட்ல போயிட்டு வரும் அது? இந்த யூனிட்ல தான், இந்த செகண்ட் யூனிட்ல வரும்னு நினைக்கிறது. ஆமாம், செகண்ட் யூனிட்ல வரும். இந்த 9 ஃபார்முலாவே நல்லா படிச்சுட்டு வா. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது ஒரு பெரிய சம் போடுவோம். இந்த பெரிய சம்மில் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் வந்து எடுத்து ஒரு சம் போடும், போட்டு இந்த எல்லா லாவையும் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. நீ இவ்வளவு தானே ப்ரோ ஃபர்ஸ்ட் சாப்டர்? இல்லை, இன்னும் இருக்கு. இன்னும் எதெல்லாம் தெரியுமா இருக்கு? பிசிஎன்எஃப் இருக்கு, பிடிஎன்எஃப் இருக்கு, இன்னும் இருக்கு. இது வந்து ஒரு பார்ட், அவ்வளோதான். அதாவது இங்கே இன்னும் எப்படின்னா 2 பார்ட் மொத்தம் இருக்கு. 3 இது இருக்கு. ஓகேவா? 3 பார்ட்டாக அது இந்த யூனிட்டை பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்னு வச்சுக்கோ. செகண்ட் பார்ட்டில் என்ன இருக்கும்னா பிடிஎன்எஃப், பிசிஎன்எஃப்னு இருக்கும். பிடிஎன்எஃப், பிசிஎன்எஃப் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? அடுத்தது இது இன்னொரு ஈஸியா ப்ரோ? இது ஈஸி தான், இது ஈஸி தான். அடுத்து இன்னொரு பார்ட் இருக்கும். இன்னொரு பார்ட்டில் வந்து இதே மாதிரி இன்னொரு 8 ஃபார்முலா இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் படித்தோம்ல, 8 அதே ஃபார்முலா. மாதிரி இன்னொரு 8 ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? அந்த ஃபார்முலாலாம் வச்சு ஒரு கொஸ்டின் மாதிரி வரும், பெரிய கொஸ்டின் மாதிரி வரும். அதெல்லாம் தேர்ட் பார்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் கொஸ்டின் பேப்பர் இது வரைக்கும் எப்படி கேட்டிருக்கான்னா, எய்தர் எப்படி கேட்குறான், ஃபர்ஸ்ட் பார்ட்டும் தேர்ட் பார்ட்டும் கேட்டிருக்கான், இதை எய்தர் ஆரில் கேட்டிருக்கான், இல்லை செகண்ட் பார்ட்டும் தேர்ட் பார்ட்டும் எய்தர் ஆரில் கேட்டிருக்கான். புரியுதா? ப்ரோ பிசிஎன்எஃப் பிடிஎன்எஃப் ட்ரூத் டேபிளா? அது ட்ரூத் டேபிள்லையும், ஆமாம் ட்ரூத் டேபிள் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரூத் டேபிள் தான். ஆமாம், அது ஃபுல்லாகவே ட்ரூத் டேபிள் இப்போ தான். நம்ம எது ப்ரோ? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஓரளவு முடிச்சிட்டோம். ஃபார்முலா படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபார்முலா படித்தா ம். ம். அடுத்து பிடிஎன்எஃப், பிசிஎன்எஃப் ரொம்ப ஈஸி தான், அது பார்த்துடலாம். நீ இந்த 2 பார்ட் பார்த்தாலே போதும், இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் ஒரு 8 ஃபார்முலா வரும். மாடஸ்ட் ஃபோனன்ஸு, மாடஸ்ட் டொலன்ஸு, டிஸ்டன்டிவ், செயின் ரூலுன்னு சொல்லி இதில் ஒரு 10 ஃபார்முலா வரும்.
அதையும் உட்காந்து மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுலையும் தெளிவா படிச்சுன்னா இது உனக்கு தேவையில்லை. கண்டிப்பா ரெண்டு உனக்கு கேட்டுருவான். ம். ஓ ஆனா நீ சொன்னதெல்லாம் அப்படியே வந்துச்சு ப்ரோ டிஓசில. ம். டிஓசில நான் பயந்துருந்தேன். ஏன்னா நான் பம்பிங் லாமாலாம் அது ஒரு ஸ்கிப்பிங் பண்ண தான் நீ வச்சிருந்தேன். இது படிச்சா அது படிச்சிடலாம், இது அது ஆனா பம்பிங் லாமாவும் அவன் கேட்கவே இல்லை. அவன் மெயின் என்ன தெரியுமா ப்ரோ கேட்டான், ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து ஒரு 16 மார்க் வந்துருது, ஒரு 8 மார்க் வந்துருது, அப்புறம் ஒரு 5 மார்க் ஒன்று வந்துருது. அதான் 13 மார்க் வந்து பார்ட் பில இருந்து வந்துருது, 16 மார்க் வந்து பார்ட் சில இருந்து வந்துருது, அப்புறம் பார்ட் ஏல 2 கொஸ்டின். வெறும் நமக்கு பார்ட் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல மட்டும் 30 மார்க்ஸ் வந்துருது டிஓசி. இந்த மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப் எல்லாம் எப்படி சொல்றது, அந்த வேரியபிள்லாம் கஷ்டமா கொடுக்கும், எல்லாம் ஈஸியா கொடுத்துட்டான் நம்பர்லாம். அரியர் பேப்பர்னால கஷ்டம் ஈஸியா கொடுத்தானா அது என்னன்னு தெரியல, மொத்தமா போட்டு விட்டேன். அந்த ரெஜெக்ஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அதுவும் கேட்டான், நம்ம பார்த்தோம்ல செகண்ட் யூனிட் அதுவும் கேட்டான். அப்புறம் வந்து அந்த எப்சிலான் என்எஃப்ஏ கேட்டான். ஆனா எப்சிலான் என்எஃப்ஏ நல்லா போட முடியல, டைம் இல்ல. அந்த மினிமைசேஷன் ஆஃப் டிஎஃப்ஏ கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. அது ஒரு 16 பேஜ் எல்லாமே பார்ட்டிஷன் எடுத்து சொல்லி ஒரு ஞாபகம் இருக்கா, பார்ட்டிஷனா பிரிச்சு ஒரு 3 துகம் பண்ணோம், பீனா கியூக்கும் பண்ணோம், ஆறு பண்ணோம், எல்லாம் இந்த மாதிரி பண்ணிருந்தோம். எழுதி எப்படியோ பாஸ் ஆயிட்டேன் ப்ரோ. எப்பா அதாவது தலைவலி ப்ரோ டிஓசினா. ஆனா நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. அதுவும் நிறைய பேர் யாருமே பாஸ் இல்ல, வெறும் நாம தான் பாஸ். 5 பேர் தான் பாஸ், 5 பேர் தான் எழுதணும். அதெல்லாம் அவ்வளவுதான், எல்லாமே ஃபெயில். அசிஸ்டன்ட்லாம் போய் போயிடுச்சாங்க. சரி ப்ரோ, நீ என்ன பண்ணு ப்ரோ, தயவு செஞ்சு யூடியூப்ல மட்டும் போட்டு எப்படியும் இப்போயே போட்டுருப்பேன், திரும்பி ரீகால் பண்றதுக்கு அப்போ கரெக்டா இருக்கும். இந்த பிடிஎஃப் எனக்கு அமுச்சு விட்டுரு.